சார் வணக்கம். வணக்கம். எலெக்ஷன்ஸ் முடிஞ்சாலும் இந்த எலெக்ஷன் போலிங் டேவை வச்சு பெரிய டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல டிவிகே அப்படிங்கிறது ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கு. டிவிகேவை பத்தி பெரிய ஒரு டாக்கும் இருக்கு. நீங்க நீண்ட கால அரசியல் அனுபவம் பெற்றவர், உங்களுடைய அனுபவம், இந்த தேர்தல் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசுவோமே. தேர்தல் ரொம்ப அமைதியான முறையில பெருசா இந்த வழக்கமான தமிழ்நாட்டு தேர்தல் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்காது. எந்த ஒரு மாற்று சக்தி எந்த மாதிரி ஒரு இது வந்தாலுமே தமிழக மக்கள் அது அமைதியா தேர்தல் நடத்தி முடிச்சிருவாங்க நம்ம மக்கள். அந்த விஷயத்துல இந்த வருஷம் 2026 ரொம்ப நல்ல முறையில நடந்திருக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா பெரிய கட்சிகள், ஆளுகின்ற கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் எல்லாம் இந்த ஒரு எழுச்சி வேகம் மாதிரி தெரிஞ்சுது. அது ஆக்சுவலா அதை பார்த்துட்டு ஒரு கலக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போடுறதுக்கு அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு உந்துதலோட. பட் இவ்வளவு நாள் இல்லாத இந்த உந்துதல் யாரு அப்படின்னா திரு விஜய் அவர்கள் தான். இளைஞர்கள் அவங்க எல்லாம் அந்த வேகத்துல ஒரு முனைப்போட ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் அவர் விஜய் எடுத்த அரசியல் பிரவேசம். அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது எடுத்து வச்சாரு, அந்த அடியை வச்சாரு, வந்தார். தடைகள் பல இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு பேச விடல, டைம் கொடுக்கல, அது இது எல்லா விதமான இடர்பாடுகளையும் அவருக்கு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி 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 இந்த போலிங் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? முடிஞ்ச பிறகு பாக்குறப்ப ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அது உண்மையிலேயே விஸ்வரூபமா என்னங்கிறது மே 4ஆம் தேதி கவுண்ட் பண்ணாதான் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. எத்தனையோ நடிகர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பொது தேர்தலிலும் ஒரு புது கட்சி வந்திருக்கு. நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு தூரம் இதை பேச வேண்டியதுக்கான தேவை என்ன? நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். விஜய் மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கோமா? அதுதான் கேள்வி. விஜய் மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கிறோம். இவ்வளவு பெரிய தன்னெழுச்சி நமக்கு தெரியும். இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் ஒரு தலைவர் ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு போடுறதுனாலே எவ்வளவு செலவழிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்குன்னு. இவர் வெளியில வந்தாச்சு. அவருடைய என்ன சொல்றது, ரசிகர்கள்னு எடுத்துக்கிறலாம். இப்ப அவர்கள்லாம் தொண்டர்களா மாறிட்டாங்க. ஒரு ரசிகனை தொண்டனா மாத்துறது ரொம்ப கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு ரசிகரா இருந்து தொண்டனா மாறி ஒரு தன்னெழுச்சியோட ஒவ்வொரு கூட்டங்களையும் எத்தனை கஷ்டம்னாலும் என்னதுனாலும் நடத்தி காட்டி தங்களை இந்த தேர்தல் களத்துல நிலைநாட்டுறது, அந்த களத்துக்குள்ள நின்று ஆடுறதுங்கிறதே பெரிய கஷ்டம். ஆனா பிரச்சாரத்திலையும் நின்னார். அதுக்கப்புறம் அந்த ஓட்டிங் உண்மையிலேயே அவ்வளவு ஈஸி கிடையாது. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பெர்சன்டேஜ் நம்பர் அதான், அந்த பக்கம் போனா இந்த பக்கம் ஓடுவாங்க, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் ஓடுவாங்க. நேத்து ஒருத்தர் இன்னொரு விவாத நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறப்ப சொல்றாரு, சென்னையில வெறும் 5000 ஓட்டு தாங்க ஜாஸ்தி போலா இருக்குது அப்படின்னா. 5000 ஓட்டு ஜாஸ்தி போலா இருக்குது. தொகுதிக்கு 500 ஓட்டுன்னு தெரிச்சா 10 தொகுதி அவுட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம 500 ஓட்டு 157 ஓட்டுல தோத்த பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு சட்டசபையில, இப்ப இருக்கிற சட்டசபை. அதனால என்ன சொல்றது, அவங்க அவ்வளவு ஒரு தங்களுக்கு பிடித்த ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. சோ இளைஞர்கள் அப்படிங்கிறது ஒரு எழுச்சி. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருது. இளைஞர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? இல்ல. பரம்பரையாக 2 திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க குடும்பமா மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நான் என்னுடைய சர்க்கிள், என்னுடைய இதுல தெரிஞ்சவர்கள் தமிழ்நாட்டுல பரவாயில்ல. எனக்கு நான் ஒரு 4-5 இடங்கள்ல நம்மளுடைய இருப்போம். ஒரு மாசத்துல ஒரு 4-5 இடத்துல இருக்கிற ஆள் நான். அப்படிங்கிறப்ப அங்க எல்லாம் விசாரிச்ச உடனே அவங்க எல்லாமே சொல்றது, சார் ஒரு சேஞ்ச் போட்டு பார்க்கலாமே, மாத்தித்தான் பார்ப்போமே அப்படிங்கிறது. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க சொன்ன அந்த பெர்சன்டேஜ் 85 அது இது எல்லாம் வச்சாச்சுன்னா 2 திராவிட கட்சிக்கு ஒரு 25, 50% பிடிச்சுக்கோங்க. மிச்சம் ஒருத்தர் 8% வச்சிருப்பாரு ஸ்டாண்டர்டா. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாம் 2, 3, 5, 7 போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே இந்த அன்டிசைடட் ஓட்டுன்னு ஒரு 10-15% சாலிட். எந்த இடத்துல போனீங்கன்னாலும் இந்த அன்டிசைடட் ஓட்டுங்கிறது 15%. நான் ஒரே ஒரு கணக்கு தான் என்னை யார்கிட்ட ஒருத்தர் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்கப்ப சொன்னேன். இந்த அன்டிசைடட் ஓட்டு 15%ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது
ஒரு பக்கம் ஒதுங்கிடுச்சு இந்த தடவை. ஏன்னா அவங்க தான் ஒரு தேர்தல் களத்துல அன்னைக்கு உள்ள மேட்டருக்கு அந்த பூத்துல வந்து டிசைட் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த 15% போட்டாச்சு. பிளஸ் நீங்க எல்லாருமே சொல்ற இந்த கணக்கு போட்டு சர்வே பண்ணி அவங்களுக்கு இவங்க, இவங்களுக்கு அவங்க, இவங்க தான் வருவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவங்க தான் வருவாங்க சொன்ன எல்லாருமே இன்னைக்கு நிலைமையில கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு 20% ஓட்டு சாலிடா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20 + 15 35 எல்லைக்கோட்டை தாண்டி நெருங்கிட்டார் எல்லா இடத்துக்கும். இதுதான் யதார்த்தமான நிலைமையா இருக்குமோ அப்படிங்கிறது இந்த தேர்தல் அன்னைக்கு நடந்த விஷயங்களும் அதற்கு அப்பிறகு நடந்த விஷயங்களும் நம்மளை யோசிக்க வைக்கும். இப்போ அதாவது நீங்க சொல்ற மாதிரி கணக்குகள்லாம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு பொதுவா 2-3 வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும். 2வது வாய்ப்பு திமுக கூட்டணியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஏடிஎம்கே வரும் அப்படிங்கிற இந்த பாசிபிலிட்டிஸ் தான் சொல்றாங்க. டிவிகே ஆட்சிக்கு வருமா? இந்த இடத்துல வந்து தமிழக அரசியல் வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கலனாலே அது வந்து திரு விஜய் அவர்களுக்கு முதல் வெற்றி, இரு பெரு திராவிட கட்சிகளுக்கு பெரும் தோல்வி. அது இன்னைக்கு வர தனி பலத்தோட ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தவங்க இவங்க. ஒரே ஒரு தடவை தவிர 2006 நினைக்கிறேன் மைனாரிட்டி திமுக அரசு 2006 இருந்து 2011. மற்றபடி எல்லா டைம்லயுமே வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க எல்லா எலெக்ஷன்லயும். இந்த தடவை இவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ஒரு தொங்கு சட்டசபை, இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, அவங்களுக்கு இது கிடைக்காதுங்கிறதே வந்து விஜய்க்கு வந்து பாதி வெற்றி. அது அந்த பேச்சுக்கு கொண்டு வந்தாச்சு. நாங்க ஃபுல்லா இறங்குறப்ப, சென்னை விட்டு இறங்குறப்ப 200 தொகுதி பிளஸ்ன்னு காலரை தூக்கி விட்டுட்டு இறங்குனாங்க இல்லைங்களா. இன்னைக்கு அதை பேச சொல்லுங்க பார்க்கலாம். 200 தொகுதி இதுன்னு சொல்லி. அதை விட பியூட்டி, நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கொடைக்கானல்ல அப்படின்னாரு. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அதிமுக விஸ்க், பாரதிய ஜனதா விஸ்க் அவர் சொன்னார் இல்லையா இறங்குறப்ப, டெல்லி விஸ்க், டெல்லிக்கு தமிழ்நாடுக்கு விஸ்க், அதெல்லாம் சொல்லல. ஒரே பேரை தான் அந்த பொண்ணை சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 நிமிஷத்துல சுதாரிச்சுட்டாங்க. அடடடா தப்பா பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மியூசிக் போட்டு அவங்க ஆட்களே வந்து அந்த பர்டிகுலர் வார்த்தையை என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இதுவரை எதுவுமே கிடையாது, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் தான் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இருந்தவர் தாவேகா அப்படின்னாரு. பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்களா? எஸ் சார். பாத்தீங்கல்ல? ஆமா. அப்ப அக்செப்ட் பண்ணிட்டார்ல. அவர்தான், தாவேகா தான், திரு விஜய் அவர்கள் தான் தீய சக்தி, திருட்டு சக்தி, திமுகவினுடைய எதிரிங்கிறத நேத்து காலையில கொடைக்கானல்ல மாண்புமிகு முதல்வர் அக்செப்ட் பண்ணிட்டார். அவர் சொன்ன மாதிரி சில பல கட்சிகள்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சில பல கட்சிகள்னு சொன்ன உடனே பழைய அதிமுக ஆட்களா இருந்தா திரு விஜயோ விஜயோட ஆட்களோ வெளியில நகர முடியாம லாக் பண்ணிருப்பாங்க. அஇஅதிமுக தொண்டர்களுக்கே தெரியுது நம்ம சில பல தான் போய் நிக்கிறோம்னு. இவங்க சும்மா எது வேணாலும் சொல்லிக்கிடலாம். அது சொல்றாருல்ல, வயசானவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். உலக வரலாற்றிலே ஒரு முதல்வர் பதவியை ஒரு ரிசார்ட்ல ஏலத்துல எடுத்த சாதனையாளர் தான் அந்த சில பல கட்சிகள்னு சொன்ன இடத்துல உள்ள அவர். திரு விஜய் வந்து எதிரியை முதல்ல கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ஆரம்பிச்சாரு, நேத்து முதல்வர் முடிச்சு வச்சுட்டாரு டிஸ்க் சொல்லி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த இடத்துல. அடுத்து மெயின் மேட்டருக்கு வருவோமா? தற்குறிகள், முட்டாள்கள், ஒரு பிரபலமான ஆட்கள் யூஸ் பண்ற வார்த்தை. நீ சொல்ற தற்குறியில உன்னுடைய பையனும் அடங்கும், உன் தங்கையின் பையன் அடங்கும், உன் தம்பியின் பையன் அடங்கும், உன் சொந்தக்காரன் வீட்டு பிள்ளைகள் அடங்கும். தற்குறி, முட்டாள்னு ஒரு வார்த்தை நேற்று சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் அவருடைய இதுல ரொம்ப ஹார்ஷா பதிவு போட்டிருந்தேன். ஐ நெவர் அக்செப்டட். என்னை எவனாவது முட்டாள்னு சொன்னானா நான் ஒத்துக்கிட மாட்டேன். என்னை முட்டாள்னு சொல்றவன் முதல்ல அவன் அறிவாளிங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். இது யாரை பார்த்து யூஸ் பண்றீங்க? ஒரு யங் ஜெனரேஷன், நாளைய தலைவர்கள்னு நம்மளே சொல்றோம். பேரறிஞர் அண்ணா எங்க ஆரம்பிச்சாரு பிரச்சாரத்தை? திராவிட நாடுங்கிறத எங்க சொன்னாரு? வரலாறு பார்க்க சொல்லுங்க. நீங்க சொல்ற புத்திசாலி உதயநிதி கிட்ட கேளுங்க. திராவிட நாடுங்கிறத பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்க சொன்னாரு? பச்சையப்பன் கல்லூரியில நடந்த மீட்டிங்ல, பச்சையப்பன் கல்லூரியில நடந்த மீட்டிங்ல, கல்லூரி மாணவர்கள் மத்தியில அந்த மீட்டிங்ல இருந்தது என்னுடைய தகப்பனார், லேலோ காலேஜ்ல படிச்சவர், காமராஜரை தோக்கடிச்ச பே சீனிவாசன் எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவர் கூட்டிட்டு போய் அந்த மீட்டிங்ல உட்கார வச்சப்ப அறிஞர் அண்ணா சொன்னாராம், திராவிட நாடு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிடு அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. எங்க ஆரம்பிச்சாரு? கல்லூரியில.
அடுத்த நாள் காலையில காங்கிரஸ்காரன் சொன்னானா அந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாம் முட்டாள்னு. யாரோ வரசுறீங்க? உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய வாரிசா மரியாதை இல்லாம பேசுறான் ஒருத்தன். ஐ நெவர் அலோ எனிஒன் டு டாக் அபவுட் மை டாட்டர். என்னுடைய குழந்தை அவன் என்ன செஞ்சாலும் செய்யணும். நல்லது செய்யறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எம்ஜிஆர் பின்னால் நின்னவெல்லாம் அப்ப முட்டாளா, தற்குறியா? இன்னைக்கு உதயநிதி எதுக்கு படத்துல நடிக்க வச்ச? பையன் எதுக்கு படத்துக்கு கொண்டு போற? Why you are bringing him into film industry? When you say that, அதுல இருக்கிறது பூரா முட்டாள். திரு ரஜினிகாந்த் முட்டாளா? திரு கமலஹாசன் அரசியலுக்குள்ள வந்தாரு, அவர் முட்டாளா? இளைஞர்கள் கூட்டம் எந்திரிச்சதுன்னு வச்சுக்கோங்க, பத்தி எரியும் தமிழ்நாடு. யாரை பார்த்து முட்டாள்னு சொல்ற? தற்குறி. எஸ், தற்குறிக்கு நேத்து நைட் உட்காந்து ரொம்ப யோசிச்சு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சேன். தற்குறி, தன் குறி. என்னுடைய அடையாளத்தை திரு விஜய் தன்னுடைய அடையாளத்தை இந்த சினிமா உலகத்தில் நிலைநிறுத்தி விட்டு அரசியல்ல நிலைநிறுத்த வந்தாச்சு, நிலைநிறுத்தியாச்சு. நீங்க விஸ்க் போட்டப்பே முடிஞ்சு போச்சு. உங்க இது பேரையும் சொல்லி விஸ்க் போட்டீங்க. நீங்க போடல, கூட நின்ன பாப்பா போட்டுச்சுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நம்மளுடைய சமுதாயம், நம்மளுக்கு அடுத்து வளர்ந்து வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற போற சமுதாயம். அதுல எத்தனை பேர் இன்ஜினியர், எத்தனை பேர் டாக்டர்ஸ், எத்தனை பேர் யார் நிக்கிறாங்க அங்க பின்னால? உன்னுடைய என்ன சொல்றது, குடிமக்களை வந்து தற்கொலைன்னு சொல்ற. இது எந்த ஒரு பெரிய தலைவரும் கண்டிக்கவே இல்லை இதுவரை. அப்ப அன்னைக்கு அண்ணாதுரை பின்னால நின்ன படிச்சவங்க போறான். பே சீனிவாசன் காலேஜ்ல படிச்சவரு. இப்ப வைகோபால் சுவாமி அவர் எங்க படிச்சாரு? அவர் அரசியல் எங்க பண்ணாரு? இன்னைக்கு ஏன் காலேஜுக்குள்ள பண்ண முடியல? எஸ், நீங்க சொன்ன கல்வி வளர்ச்சி பண்ணிருக்கிறீங்க நீங்க இல்லையா? அரசியல் கட்சி தலைவர்களுடைய கல்லூரிகள் வளர்ந்துருக்கு. அதனால அங்க அரசியல் பண்ண முடியல, உங்களால பண்ண விட மாட்டேங்கிறீங்க. மாற்றம் இளைஞர்கள் கிட்ட இருந்து தான் வரணும். பேரறிஞர் அண்ணாதுரை வந்து காங்கிரஸை ஒழிச்சு திராவிட கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்தாருன்னா கல்லூரியில் மாணவர்களிடம், இளைஞர்களிடம் ஒரு இளைய சமுதாயம் மாறி திரும்புதுன்னா அங்க ஒரு சமுதாய புரட்சி வருதுன்னு அர்த்தம். யார் தற்குறி இதுல? எங்களுக்கு வந்து பெருமை. நான் சொல்லிட்டேன், அனைத்தையும் இது பண்ணி அதை சர்க்குலர் இது பண்ண சொல்லிட்டேன். தற்குறி என்றால் தன் குறியை தானாக செதுக்கி இந்த உலகத்தில் விட்டு செல்பவன், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இதை பத்தியும் நீங்க சொன்னீங்க. இந்த ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த அரசியல் களம் எப்படி மாறப்போகுதுங்கிற விவாதமும் நடக்குது. இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழ்நாடு அரசியல் களம் மாறும்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கலாம் சார்? கண்டிப்பா அவர் வந்து அதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு லெவல் ஆஃப் இது இன்னைக்கு இவங்க சொல்ற 20%, 25%, 30% எப்படி எங்க போய் நிக்குதுங்கிறது வந்து ஒரு பேஸ் வந்து அவருக்கு வந்துடும். அவரை பொறுத்தவரையில வந்து அரசியலை விட்டு இனி ஓட வேண்டியதில்லை, அரசியலை விட்டு ஓட வேண்டியதில்லை அவரு, சரிங்களா? ஆனா அதே சமயத்துல அவர் வந்து நல்ல ஒரு தாக்கம், ஆரம்பம் வந்து அமர்க்களமா இருக்க போகுது. அரசியல் ஆரம்பம் வந்து அமர்க்களமா இருக்க போகுது. அதை இப்ப எல்லாருமே ஒத்துக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க அதாவது திருமாவளவன் அவர் சொல்லியிருக்கிறாரு வந்து மாற்றம், அவர் வந்து ஒரு டிசைட் பண்ணுவாரு, அரசியல் களமே மாறும் தமிழ்நாட்டுலன்னு சொல்றாரு. பட் அதை விட இன்னொன்னு, இப்ப நான் சில மீடியா இதுல இருந்து ஒருத்தர் அரசியல் விமர்சகர் ஒருத்தர் சொல்றாரு, திமுக ஜெயிச்சிருமா, அதுக்கப்புறம் விஜய் வந்து டெய்லி வந்து திமுக தீய சக்திங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாரான். அவர் நல்லது சொல்லல, திமுக நல்லது, திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் விஜய் வந்து திமுக தீய சக்தின்னு ஃபீல் பண்ணுவாராம். அடுத்து அவர் இன்னும் ஒரு பெரிய இதை சொன்னாரு, துணை முதல்வரை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து ரொம்ப மோசமா பேசினாரு, அதெல்லாம் மறந்துடுவாங்களாம். அவர் மேல எல்லாம் ஒண்ணுமே கணக்கெடுக்க மாட்டாங்களா? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே துணை முதல்வர் வந்து ஜனநாயகன அவதாரம் எடுப்பாராம். இங்கேயே தெரியல இவங்களுடைய லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ். ஒருத்தர் அப்ப யாருமே எதிர்த்து பேசக்கூடாதா? நம்ம யாருமே எதிர்க்கிறது சொல்லக்கூடாதா இவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அதாவது அவர் ஒரு அரசியல் விமர்சகரா இருந்துகிட்டு ஒரு திமுக ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி, அதுவும் ஒரு மூன்றாம் தர திமுக மேடை பேச்சாளர் மாதிரி பேசியிருக்கிறார். அப்ப இவர் வளர்த்து விட்டதுதான் இந்த சமுதாயமா? ரிசல்ட் வந்து அதான் சொல்றேன் இல்லையா, விஜயனுடைய தாக்கம் யாருமே எதிர்பார்க்காத லெவல்ல இருக்க போகுது. திருமாவளவன் வந்து ரியாலிட்டி பேசிட்டார் அவர். அதற்கப்புறம் அதான் சொல்றேன் இல்லைங்களா, எத்தனை தனி மெஜாரிட்டி இல்லாம 2 திராவிட கட்சிகளும் நிக்கிறப்ப வந்து நமக்கு வந்து அவங்க யார் காலில் எல்லாம் விழுக வேண்டியது இருக்குமோ தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் தனி மெஜாரிட்டி இல்லைன்னா கரெக்ட், அவர் சொன்ன மாதிரி டெல்லிக்கும் சென்னைக்கும் ஓடுவார், தூதுவர்கள் ஓடுவாங்க, கடைசியில் அப்பாவும் பையனும் டெல்லிக்கு ஓடுவாங்க.
அவரு காங்கிரஸ் லீடர் வந்து சுவிட்சர்லாந்துக்கு இவரை மாதிரி ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்னா 10 நாள் 20 நாள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே அந்த பயம் வந்துருச்சு. நம்ம வந்து ஓடணும் வேண்டியது இருக்குமோ. ஒரு கட்சி ஏற்கனவே டெல்லி கையில தான் இருக்குது. அவங்க என்ன நடந்தாலும் டெல்லி கையில கேட்டுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் அந்த நிலைமை வந்துச்சுன்னா டெல்லியை கேட்டுதான் வேலை செய்யணும். ஏற்கனவே சொல்லிட்டாரு, டெல்லிக்கும் நமக்கும் தான் அவரு. அதனால திருமாவளவன் அவர் சொல்றது வந்து ரியாலிட்டி. ஏன்னா அந்த ஓட்டுனுடைய மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அலையடிச்ச மாதிரி பாரம்பரிய ஓட்டுகளை இந்த கட்சிகள் இழந்திருக்கிறாங்க. பார்க்கலாம். ஆனா என்ன சொல்றேன் இல்லைங்களா, அரசியலை பொறுத்த வரையில ஒரு கணவனுக்கு மனைவியே ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து கேரண்டி கிடையாது. அது நம்ம யாரும் இது பண்ண முடியாது. நம்ம வெயிட் பண்ணி அந்த பாக்ஸை திறக்கிறப்போ வந்து, ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கிறது, பெரிய பெரிய தலைவர்களே இன்னைக்கு எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஷாக் இருக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மாற்றம் அப்படிங்கிறது அங்க ஆரம்பிச்சதுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் அவருக்கு நல்ல ஒரு பேஸ் கிடைச்சிச்சு. அவர் வந்து அரசியல் விட்டு ஓடிடுவாரு, அங்க போவாரு, இங்க போவாரு, தேவையில்லாத விஷயங்கள், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவாரு, இங்க போயிடுவாரு. அதுக்கான பரவாயில்ல, அந்த அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் நல்ல பதில் சொல்லியிருக்காரு. சந்திரனுக்கு போவாரு, ராக்கெட் வந்து ரெட் ஜெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு. ஏன்னா தொழில்னா வந்து நின்றுவாங்க. இறுதியா ஒரு கேள்வி சார், என்னவாக மாறப்போகுது இந்த அரசியல் களம் விஜய் வருகையால் மாறப்போகிறதுங்கிறத எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருதுருவ அரசியலை மாற்ற போறாரா, இல்ல ஏதோ ஒரு கட்சியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு விஜய் வர போறாரா? அவருடைய வியூஸ் கிளியருங்க. தீய சக்தி திமுகக்கும் தூய சக்தி தாவேகாக்கும் தான் ஆரம்பிச்சாருங்க. அதுல இருந்து அவருடைய இன்டென்ஷன், அவருடைய எய்ம் என்னன்னா, ஒரு கட்சி வீக்கா இருக்கிறது, டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கிற கட்சியை காலி பண்ணிடணும்னு நினைச்சாரு. அது வந்து ஏறக்குறைய நெருக்கி வந்திருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த ஓட்டு பதிவெல்லாம் பார்த்தப்ப ஒரு அசஸ்மெண்ட். ஏறக்குறைய அவர் 10ஓட 11 சொன்ன கட்சியை வந்து ஏறக்குறைய கொண்டு போயிட்டாரு, அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. தெரிஞ்சு நம்ம பாக்குற அத்தனை டிவி விவாத நிகழ்ச்சிகள்லயும் ஒரு சிலர் தான் வந்து இது பண்றாங்களே, மற்றபடி நியூட்ரலா இருக்கிற ஆட்கள், நியாயமா பேசுறவங்க எல்லாம் தெளிவா சொல்றாங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது வந்து அதான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த ஒரு கட்சி, ஒரு திராவிட கட்சி வந்து ஒளிஞ்சு ஒதுங்குச்சுன்னா இன்னொரு கட்சியுமே வீக்கா தான் இருக்கும் வர்றப்ப. இந்த இடத்துல வந்து அவங்களும் வீக்கா வந்தாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட். 29 பாராளுமன்ற தேர்தலிலே அவர் தன்னை வந்து என்ன சொல்றது, இன்னும் ஒரு பெரிய லெவல்ல ஒரு சவுத் இந்தியா 4 ஸ்டேட்டுக்குள்ளேயே கூட அவர் வந்து பெனட்ரேட் பண்ணி ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். லெட் ஹிம் ப்ரூவ். அவருடைய பேஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியா வந்து ஒரு 4-5 ஸ்டேட்ல பெனட்ரேட் பண்ணோம்னா, இவங்க சொல்ற மாதிரி சீட்டை குறைச்சிட்டா அது இது ஐயோ அம்மான்னு கத்தாம கொண்டு போய் ஒரு 100 எம்பியை நிறுத்திட வேண்டியதாங்க 29ல். அடுத்த டார்கெட் அதுதான். இதுல என்ன ரிசல்ட் வருதோ அதை வச்சுட்டு இப்ப இருந்தே உழைக்க ஆரம்பிச்சோம்னா 29ல தாவேகாவினுடைய 100 எம்பிக்கள் டெல்லி பாராளுமன்றத்தில் எப்படி இருக்கும் மிஷன்? பெரிய கனவா இருக்கே சார். இல்ல பெரிய கனவு இல்ல, எதுவும் இங்கு சாத்தியமே. அறிஞர் அண்ணாவால முடிஞ்சது இல்லைங்க 50 வருஷ காங்கிரஸ் கட்சியை ஒழிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு. புரட்சி தலைவரால முடிஞ்சது இல்ல, ஏன் முடியாது இவரால? ஏன்னா பின்னால இருக்கிற சக்தி வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஒரு இவங்க சொல்ற மாதிரி அதுல பெரிய வருத்தம் என்னன்னா, நீயே உன் பிள்ளைய பார்த்து தற்கூரின்னு சொல்றியே அப்படின்னு. அந்த சொன்னவங்க வந்து எனக்கு சொந்தக்காரனா இருந்தானா போன் அடிச்சு காதடிச்சு கொதறிடுவேன். என்ன பேசுற குழந்தைங்களை பத்தி? முதல்ல வார்த்தைகளை திருத்திக்கோங்க. அது வந்து அடுத்த சமுதாயம் புரிய வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பயே அதான் சொல்ல, மே 4ஆம் தேதியே பாதிக்கு மேல இவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சிருவாங்க. அவங்க தேர் ஆல் வெரி ரெஸ்பான்சிபிள். இது சும்மா சினிமா பாக்குறோம், சினிமா ஒரு நல்லா படம் நல்லா இல்லைன்னா ஓட முடியுதுங்களா? உங்களால ஓட்ட முடியுதுங்களா? ஒன்லி அந்த துணை முதல்வரோட நிறுவனம் என்னன்னா, வாங்கின காசை மாவட்ட செயலாளர்ட்டையும் வட்ட செயலாளர்ட்டையும் கொடுத்து தியேட்டரை ஃபில் பண்ணுவாங்க. அப்படிதான் அவரே மூஞ்சியவை கொண்டு வந்தாங்க அவங்க. அதனால இதெல்லாம் ஒரு இளைஞர் சமுதாயத்தை வந்து தப்பா பேசாதீங்க. உங்களுக்கு பாடம் புகட்டிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு பாடம் புகட்டியாச்சு. ஸோ மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணுவோம். சந்தோஷமா நல்ல ரிசல்ட் வரும்னு நினைப்போம். எனக்கு ஒரு 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு வந்து பெரிய ஒரு தாக்குதல் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 நாளைக்கு முன்னால கூட, ஒரு 3 மாசத்துக்கு முன்னால கூட முதல்வர் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார். மெட்ராஸ்ல இருந்து இறங்குறப்ப 200 இப்ப கடைசியில உஸ்குன்னு நின்றுட்டு இருக்கிறாரு கொடைக்கானல். பாப்பா நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். நன்றி.